نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ஒரு ஆயத்து எல்லா குத்துபாக்களும் வெள்ளிக்கிழமை குத்துபா முடிகிற போது ஒரு ஆயத்து ஓதப்படும். எல்லா பள்ளியிலையும் எல்லா ஜும்மாவிலையும் எல்லோராலும் ஓதப்படக்கூடிய ஒரு ஆயத்து இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த ஆயத்து ஏன் ஒவ்வொரு குத்துபாவிலையும் ஓதப்படுகிறது என்றால், குர்ஆனிலே வைத்து குர்ஆனுடைய ஆயத்துகளிலே ஏராளமான அர்த்த புஷ்டி உள்ள பல்வேறு சட்டங்களை பொதிந்திருக்கின்ற, பல்வேறு குணாதிசயங்களை பொதிந்திருக்கின்ற, பல்வேறு உபதேசங்களை தாங்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான இரத்தின சுருக்கமான ஒரு ஆயத்து இந்த ஆயத்து. இந்த ஆயத்துக்கு ஈடு இணையாக வேறு எந்த ஆயத்தையும் காட்ட முடியாது. ஆகையினால தான் நம்முடைய முன்னோர்கள் வழியாக தொடர்ந்து இந்த ஆயத்து குத்துபாவுடைய கடைசியிலே ஓதப்படுகிறது. இதனுடைய விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் பிடிக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி, அல்லாஹ் ஏவுகிறான், பில் அத்லி நீதம் செலுத்த வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அத்ல் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி, மக்கள் மத்தியிலே சமத்துவம் பாராட்ட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்பது இன்னொரு கருத்து. அத்ல் என்பதற்கு சமத்துவம். அதே போல் இன்னல்லாஹ் யஅ்முரு பில் அத்லி என்றால் நடுத்தரமான முறையில், ரொம்ப ஓவராகவும் போக வேணாம், ரொம்ப கீழையும் போக வேணாம், நடுத்தரமாக செலவழிவுன்னு சொன்னால் செலவழிக்கும் போது நடுத்தரமாக செலவு செய்ய, வீண் விரயம் செய்யாதீங்க, அதே சமயத்தில் கஞ்சத்தனமும் காட்டாதீங்க, நடுத்தரமான முறையில் இருங்க என்ற கஸ்து என்ற வார்த்தையை அது பொதிந்திருக்கிறது. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி. அதே போன்று உங்களுடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும் ஒத்திருக்க வேண்டும். வெளியில் ஒன்று உள்ளொன்று என்று நிலைகள் இல்லாமல் உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்த அத்ல் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் மத்தியிலே நீங்கள் நீதம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து, யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து, இப்படி அத்ல் என்ற வார்த்தைக்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. சமத்துவம் என்று சொன்னால் அதை ஒரு மணி நேரம் பல மணி நேரம் பேச முடியும். மக்களுக்கு நீதம் செலுத்த வேண்டும் என்ற நீதி பரிபாலனம் என்பதை மணிக்கணக்கிலே பேச முடியும். இப்போ அத்ல் என்ற வார்த்தைக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற இந்த கண்டென்ட்டுகள் இருக்கிறே, அதை ஒவ்வொன்றையும் பல மணி நேரம் பேச முடியும். அப்படியானால் பல மணி நேரங்கள் உபதேசத்தை பொதிந்திருக்கின்ற இந்த ஆயத்திருக்கிறதே சுருக்கமாக இருந்தாலும் நீண்ட நிறைய கருத்துக்களை தன்னுள் அடக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அத்ல் என்பதற்கு நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். அந்த முறையான என்ற வார்த்தை அத்ல் என்பதற்கு இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உடலை ஆபத்துகள் முசீபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்வது என்ற அர்த்தமும் இந்த அத்ல் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான். ரெண்டாவது இஹ்சான் என்ற வார்த்தை. இஹ்சான் என்றால் ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்வது. ஈசாலு நிஅமதி இலல் கைரி, அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வது. அப்போ இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்பது ஒரு கருத்து.
இன்னொரு கருத்து, இஹ்சான் என்பதற்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மக்கள் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலேயும் இஹ்சான் என்பது ஆபத்துக்கள், நோய் நொடிகள், தரித்திரியங்கள் நம்மை வந்து அண்டாத அளவுக்கு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வது என்ற அர்த்தமும் அந்த இஹ்சான் என்பதற்கு இருக்கிறது. இன்னொன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸிலே இஹ்சான் என்றால் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபோது, அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகிற போது, இபாதத்து செய்கிற போது அவனை நீங்கள் நேரில் பார்ப்பதை போன்று நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். அப்படி நேரிலே பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து இஹ்சானுக்கு சொல்லப்படுகிறது. இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான். அப்போ அல்லாஹ் நீதத்தை, அத்லை ஏவுகிறான், இஹ்சானை ஏவுகிறான். வஈதாஇ தில் குர்பா, உறவை உள்ளவர்களுக்கு, அதாவது சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கருத்தும் அதனுள் அடங்கியிருக்கிறது. இந்த ஈதாஇ தில் குர்பா என்பதிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குல்லா என்று ஒன்று இருக்கிறது, ஹுகூக்குல் இபாத் ஒன்று இருக்கிறது. மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த ரெண்டாவது இருக்கிறது, மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இதனுள் புகுத்தி வஈதாஇ தில் குர்பா என்பதை சொல்லுகிறான். குறிப்பாக எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், தர்மதாரி செய்யுங்கள். ஆனால் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நெருங்கிய உறவினர்களுக்கு உபகாரம் செய்வதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்ற கருத்தை இது தாங்கியிருக்கிறது. வஈதாஇ தில் குர்பா இப்படியே இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இதுவரை சொன்னதெல்லாம் மஅமூராத் என்று சொல்லுவார்கள், ஏவல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். இது விலக்கல்கள். இனி அடுத்து வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, ஷரியத்தால் தடுக்கப்பட்டவைகள், மானக்கேடான காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், இவைகளை விட்டும் அல்லாஹ் தடுக்கின்றான். இப்போ ஃபஹ்ஷா என்பதற்கு பல்வேறு அர்த்தம். முன்கர் என்பதற்குள்ளே பல நூற்றுக்கணக்கான அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன. பகி என்பதிலே குஃப்ரிலிருந்து ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்கின்ற அநியாயங்கள், அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அக்கிரமங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. யஇலுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதுவெல்லாம் கண்டென்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஒவ்வொன்றிலேயுமே பல நூறு ஹதீஸுகளை கொண்டு வந்து இதை விவரிக்க முடியும். அப்படிப்பட்ட பல அம்சங்கள் தாங்கி இருக்கின்ற ஒரு ஆயத்து என்பதனால் தான் இதை பார்த்து, இந்த ஆயத்தை பார்த்து பல பேர் முஸ்லீம் ஆகியிருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் ஆரம்பத்தில் ஏதோ எல்லாம் ஈமான் கொள்கிறாங்க, எல்லாம் முகம்மதுகிட்ட பையத்து செய்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, நானும் போய் அவர்கிட்ட பையத்து ஆகிட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு ஒரு உறுதிப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. எப்போ இந்த ஆயத்தை ஓத கேட்டனோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது மாதிரி உள்ள ஒரு வார்த்தையை, ஆயத்தை தாங்கி இருக்கிற ஒரு வேதம் அல்லாஹ்வுடைய வேதமாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய ஈமானை நான் பலமாக ஆக்கி கொண்டேன் என்று உஸ்மான் இப்னு மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அக்ஸம் இப்னு ஸைஃபி என்று ஒருவர், அவர் ஒரு கபீலாவுடைய தலைவர். அந்த தலைவருக்கு கீழே தான் அந்த கபீலாவை சார்ந்த எல்லாருமே கட்டுப்பட்டு நடப்பாங்க. அவர் ஒரு தலைவர், ஒரு லீடர். அந்த அக்ஸம் என்பவர், எல்லாருமே இந்த முஹம்மதை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அவருடைய குரானை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாங்களே, என்னான்னு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு புறப்பட்டார். பெறப்படும் போது அந்த கபீலாவை சேர்ந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, தலைவரே தாங்களாக போகிறீங்க, நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாருங்கள் நாங்கள் போய் என்னான்னு பார்த்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் இடத்துல இருங்க, நீங்கள் போகிறது என்னமோ அவளுக்கு நல்லதாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சாங்க. போனதுக்கு பின்னால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட 2 கேள்வி. மன் அன்த வ மா அன்த, நீங்கள் யார், வ மா அன்த உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது. இந்த 2 கேள்வியை கேட்க சொன்னார் அவர் தலைவர். அதனால் வந்து கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க, நான் முஹம்மது இப்னு அப்துல்லா என்பவருக்கு பிறந்த மகன். ஒமா அன்த, நீ என்ன, எனக்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுத்துருக்குறான், அல்லாஹ்வுடைய தூதர். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டது என்னன்னா, நீங்கள் யார், எந்த குடும்பத்தை கோத்திரத்தை சேர்ந்தவங்க, உங்களுடைய பாரம்பரியம் என்ன, நீங்கள் என்ன அம்சத்தை கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு வர சொல்லி தான் தலைவர் அனுப்பினார். ஆனால் ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டினதை அப்படியே கொண்டு போய் அவங்க தலைவர்கிட்ட சொன்னாங்க. தலைவர் இதை கேட்ட உடனே சொன்னார், ஆஹா, இவ்வளவு அருமையான ஒரு ஆயத்தா, இந்த ஆயத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேதம் மனிதனுடைய வேதமாக இருக்க வாய்ப்பே இல்லை, முஹம்மதனுடைய வார்த்தை அல்ல. இவ்வளவு சுருக்கமாக அழகாக இலக்கண இலக்கியம் நயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை பார்த்த உடனே அவங்க சொன்னார், இது நற்குணங்களை ஏவக்கூடிய ஒரு மார்க்கம், எனவே நீங்கள் எல்லாரும் அந்த மதத்திற்கு போயிருங்க என்று சொல்லி அவரும் இஸ்லாத்திலே தாখিলাனார், நுழைந்தார். அந்த கபீலாவை சார்ந்த 100கணக்கான பேர் எல்லோரும் முஸ்லீமாக ஆனார்கள் என்பதை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே சொல்லப்படுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தை பார்த்து பல பேர் இவ்வளவு கருத்து நிறைந்த, இவ்வளவு சட்டங்கள் நிறைந்த, இவ்வளவு உபதேசங்களை தருகின்ற ஒரு ஆயத்தா என்று வியந்து பார்த்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து தான் ஜும்மாவுடைய குத்பாவுடைய கடைசி பகுதியிலே இது ஓதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இதில் எல்லா அம்சங்களும் அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா புரிந்த அமல் செய்யும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வ ஸலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله